பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே கோவமா ராதிகாவுடைய அம்மா இதுக்கு மேலே இவ்வளோ எங்க வீட்டை வேலைக்காகாது, இந்த பாக்கிய கூட சேர்ந்து இவ்வளோ மாப்பிள்ளையே அங்கேயும் விட்டுட்டு வந்துடுவா, நம்ம தான் ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. நேரா ராதிகாவோட வீட்டுக்கு போறாங்க. ராதிகா அங்க உட்காந்துட்டு அங்க எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் ரொம்பவே கோவப்படுறாங்க. இதுக்குதான் இவளை நான் பெற்று இந்த அளவுக்கு படிக்க வச்சு ஒரு பொசிஷன்ல இருக்க இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அம்மா வாங்கம்மா வந்து உட்காருங்க, மயு எப்படி இருக்கான்றாங்க. அவள் நல்லா இருக்கா, ஆனா அவளுடைய ஞாபகம் உனக்கு இப்பதான் வந்ததான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசின வாடேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. சொல்லுமா என்ன விஷயம்னா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரும் பிரச்சனையில இருக்காங்க, செல்லினோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா இருக்கு, எழிலோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா இருக்கு, ரொம்பவே கஷ்டமா இருக்குமா இவங்களோட நிலைமையை பார்க்கும் போதுன்றாங்க. ஆமாடி, மத்தவங்களை பத்தி நீ நினை, உன்னை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் முடியறதுக்குள்ள மாப்பிள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்கிய பக்கம் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பாரு அங்க பாரு பாக்கியாவை எப்படி கோபி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்கன்னு பாத்தியா, அவ்வளவுதான் கோபி இனி உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ராதிகாவுடைய மைண்டை மாத்திட்டு இருக்காங்க ராதிகாவுடைய அம்மா. அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க.